உங்கள் வாழ்க்கை மாற வேண்டுமா? ஒவ்வொரு நாளும் நம் வாழ்க்கை எண்ணற்ற சவால்களையும் எதிர்பாராத திருப்பங்களையும் எதிர்கொள்கிறது. சில நாட்களில் நாம் உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தேடுகிறோம். மனதளவில் தளர்ந்து போகும்போது ஒரு புதிய அனல் நம்மை இயக்க வேண்டும் என்று ஏங்குகிறோம். வேறு சில நாட்களில் நம் மனம் அமைதியையும் சமாதானத்தையும் நாடுகின்றது. உலகத்தின் சத்தங்களும் கவலைகளும் நம்மை சூழ்ந்து கொள்ளும்போது ஓர் ஆழமான நிம்மதி தேவைப்படுகிறது. மேலும் சில சந்தர்ப்பங்களில் நாம் மேலும் பலத்தையும் உறுதிப்பாட்டையும் பெற வேண்டும் என்ற உணர்வு மேலோங்குகிறது. சோதனைகளை தாங்கவும் தடைகளை தாண்டவும் ஒரு தெய்வீக பலம் அவசியம் என்பதை உணர்கிறோம். இந்த ஆசைகளையும் தேவைகளையும் பூர்த்தி செய்யும் வகையில் ஆற்றலுடன், அமைதியுடன் மற்றும் அசைக்க முடியாத மகிழ்ச்சியுடன் நீங்கள் ஒவ்வொரு நாளையும் வாழ உதவும் பைபிளின் 3 விலைமதிப்பற்ற ரகசியங்களை இப்போது உங்களுடன் நான் பகிர்கிறேன். இவை வெறும் வார்த்தைகள் அல்ல, உங்கள் ஆழமான தேவைகளை பூர்த்தி செய்யும் ஜீவனுள்ள வசனங்கள். இந்த சக்தி வாய்ந்த வசனங்களை உங்கள் நாள்பட்ட வாழ்வின் ஒவ்வொரு அம்சத்திலும் விசுவாசத்துடன் பயன்படுத்துங்கள். நிச்சயமாக தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வரும் ஆச்சரியமான அற்புதமான மாற்றத்தை நீங்கள் கண்கூடாக உணர்வீர்கள். முதலாவது ரகசியம், மன்னிப்பு. நீங்கள் மற்றவர்களை மன்னித்தால் உங்கள் பரலோக தந்தை உங்களையும் மன்னிப்பார். மத்தேயு 6:14. மனதில் காயம் பட்டால் ஏற்படும் கோபம், ஏமாற்றம் தரும் வருத்தம் மற்றும் சொல்ல முடியாத துக்கம் ஆகியவை கூட நாளடைவில் மனம் தாங்க முடியாத ஒரு பெரும் சுமையாக மாறிவிடும். இந்த பாரம் நம்மை முன்னோக்கிச் செல்ல விடாமல் கட்டி போடுகிறது. சந்தோஷத்தையும் நிம்மதியையும் நம்மிடமிருந்து வெகு தொலைவில் நிறுத்தி வைக்கிறது. ஆனால் இந்த சுமையை குறைக்க பைபிள் நமக்கு சொல்லும் முதல் ரகசியம் மன்னிப்பின் மகத்தான சக்தி. உங்கள் நீண்ட நெடிய வாழ்க்கை பயணத்தில் யாரையேனும் உங்கள் மனதில் கசப்புடனும் வருத்தத்துடனும் இன்னும் வைத்திருக்கிறீர்களா? அந்த பழைய மனக்கசப்பையும் புண்படுத்திய நினைவுகளையும் இப்போது விடுவிக்கவும். நீங்கள் யாரை மன்னிக்கிறீர்களோ இல்லையோ, யாரையும் மன்னிப்பது முதலில் உங்களுக்குத்தான் அற்புதமான விடுதலையை அளிக்கிறது. அது உங்கள் மனதை இலகுவாக்குகிறது, காயங்களை ஆற்றுகிறது மற்றும் புதிய நம்பிக்கையை அளிக்கிறது. ஆகையால் நம்மால் முடிந்த அளவு பழைய வலி நிறைந்த பிணைப்புகளை தளர்த்து ஒரு புதிய தெளிந்த மனதுடன் வாழத் தொடங்குங்கள். இதுவே உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் உண்மையான அமைதி பிறக்கச் செய்யும் மிக முக்கியமான முதல் படி. இரண்டாவது ரகசியம், பலம். என்னை வலிமையாக்கும் கிறிஸ்துவினால் நான் எல்லாவற்றையும் செய்ய முடியும். பிலிப்பியர் 4:13. உங்கள் வாழ்க்கை பயணத்தில் பல தடைகள், எதிர்பாராத சோதனைகள் மற்றும் சோர்வை ஏற்படுத்தும் தருணங்கள் வந்திருக்கக்கூடும். எங்கு நோக்கினும் இருளும் தனிமையும் சூழ்ந்ததாக உணர்ந்திருக்கலாம். ஆனால் ஒருபோதும் நீங்கள் தனித்து விடப்பட்டீர்கள் என்று நினைக்க வேண்டாம். ஏனெனில் உங்கள் நம்பிக்கைக்குரிய நண்பனாகவும் ஆதரவாகவும் இயேசு கிறிஸ்து எப்போதும் உங்களோடு இருப்பார். உங்கள் பலத்தால் மட்டுமே நீங்கள் செய்ய நினைக்கும் காரியங்கள் சாத்தியமற்றதாக தோன்றினாலும் அவரிடம் முழு நம்பிக்கையை வையுங்கள். உங்களால் செய்ய முடியாது என்று பெருமூச்சுடன் நினைக்கும் ஒவ்வொன்றையும் அவருடைய துணை கொண்டு வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும். பைபிள் நமக்கு சொல்வது என்னவென்றால், நம் சொந்த பலமும் அறிவும் மட்டும் ஒருபோதும் போதாது. உண்மையான வெற்றிக்கு தேவனிடமிருந்து வரும் தெய்வீக ஆற்றலும் அவருடைய கிருபையும் அவசியம். நீங்கள் பலவீனமான அல்லது சோர்வாக உணரும் நேரங்களில் என்னால் கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் செய்யக்கூடும் போன்ற வசனங்களை உங்கள் மனதில் அசை போடுங்கள். இந்த வார்த்தைகளை திரும்பத் திரும்ப நினைவில் வைத்துக் கொள்வதன் மூலம் உங்கள் உள்ளத்தில் அசைக்க முடியாத நம்பிக்கை வளர்த்துக் கொள்ளலாம். இதுவே எந்த ஒரு சவாலையும் தைரியத்துடன் எதிர்கொள்ளும் மனநிலையை உண்டாக்கும் மிகவும் சக்தி வாய்ந்த ரகசியமாகும். மூன்றாவது ரகசியம், மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களுக்காக செய்த மகத்தான காரியங்களை நினைத்து மகிழுங்கள். சங்கீதம் 126:3 என்பது போல நம்முடைய வாழ்க்கையில் நாம் அடையும் வெற்றிகள், நம்மை நிறைக்கும் சந்தோஷங்கள் மற்றும் சர்வ வல்லமையுள்ள இறைவன் நமக்கு வாரி வழங்கும் எண்ணற்ற ஆசிகள் அனைத்தும் நம் ஆன்மாவிற்கு நிலையான மகிழ்ச்சியை தரும் ஊற்று கண்களாகும். இருப்பினும் சில சமயம் நாம் அன்றாட வாழ்வில் எதிர்கொள்ளும் குறைகளாலும், எதிர்பாராத கவலைகளாலும் அல்லது கடந்து போன வழிகளாலும் நாம் ஏற்கனவே பெற்றுள்ள விலையில்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் நமக்காகச் செய்த அற்புதமான காரியங்களையும் எளிதில் மறந்து விடுகிறோம்.
இந்த மறதி நம் மனதை இருளடையச் செய்து நன்றியில்லாத ஒரு மனநிலைக்குள் தள்ளிவிடுகிறது. ஆனால் வேதவசனமாகிய பைபிள் எப்போதும் நமக்கு அன்புடன் நினைவூட்டுகிறது. கடவுள் உங்களுக்காகவும் என் அற்ப வாழ்க்கைக்காகவும் நம் ஒவ்வொருவருக்காகவும் செய்திருக்கும் மகத்தான நல்லவற்றை ஒரு கணம் உங்கள் மனதில் நினைத்துப் பாருங்கள். அந்த எண்ணமே நிச்சயம் உங்கள் உள்ளத்தில் ஆழமான மகிழ்ச்சியையும் புது நம்பிக்கையையும் பிறக்கச் செய்யும். ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக நடந்த சிறிய நல்ல நிகழ்வுகளையும் தேவனின் கருணையையும் எண்ணி மகிழுங்கள். அவற்றை ஒரு பொக்கிஷம் போல போற்றிக் கொண்டாடுங்கள். இந்த நன்றி நிறைந்த மனப்பான்மைதான் உங்கள் வாழ்க்கையில் அணையாத ஒளி வீசச் செய்யும் மிகவும் முக்கியமான 3வது ரகசியம். இந்த 3 விலைமதிப்பற்ற ரகசியங்களும், அதாவது கரையில்லாத மன்னிப்பின் சக்தி, அசைக்க முடியாத பலம் மற்றும் ஆழமான மகிழ்ச்சி, உங்கள் முழு வாழ்க்கையையும் அடியோடு மாற்றியமைக்கும் மகத்தான வல்லமை கொண்டவை. ஒவ்வொரு நாளும் விசுவாசத்துடன் இந்த ஜீவனுள்ள வசனங்களை உங்கள் மனதில் ஆழமாக பதியுங்கள். அவற்றை வெறும் வார்த்தைகளாக மட்டும் பார்க்காமல் உங்கள் அன்றாட செயல்கள் அனைத்திலும் வெளிப்படுத்துங்கள். வெளி உலகம் எவ்வளவு வேகமாகவும் குழப்பமாகவும் நடந்தாலும் பரவாயில்லை. இந்த ரகசியங்கள் உங்கள் உள்ளத்தை அசைக்க முடியாத அமைதியுடனும் அணையாத நம்பிக்கையுடனும் நித்திய மகிழ்ச்சியுடனும் நிலைத்திருக்கச் செய்யும். வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்ளவும், எந்த சூழ்நிலையையும் தைரியத்துடன் சமாளிக்கவும், புதிய தொடக்கங்களுக்கும் வாய்ப்புகளுக்கும் ஒருபோதும் பயப்படாமல் துணிச்சலுடன் வாழ்வின் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கவும் இந்த தேவ வசனங்கள் உங்களுக்கு சரியான வழிகாட்டியாக இருந்து ஒவ்வொரு அடியிலும் ஒளியூட்டும். இப்போது இந்த ரகசியங்களை உங்கள் நண்பர்களுடனும் குடும்பத்தினருடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது வெறும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை மட்டும் உயர்த்தி மேம்படுத்தும் ஒரு வாய்ப்பு அல்ல, மாறாக உங்களைச் சுற்றியுள்ள இன்னொருவரின் வாழ்க்கையையும் அவர்களின் எதிர்காலத்தையும் அடியோடு மாற்றியமைக்கும் ஒரு மகத்தான வாய்ப்பு இது. ஒவ்வொரு நாளும் உங்களை ஆழமாக ஊக்கப்படுத்தும், உங்களுக்குள் அசைக்க முடியாத நம்பிக்கை, புதிய வலிமை மற்றும் உண்மையான மகிழ்ச்சி ஆகியவற்றை ஊற்றெடுக்கும் இந்த ஜீவனுள்ள தேவ வசனங்களை உங்கள் தனிப்பட்ட வாழ்வில் முழு விசுவாசத்துடன் பின்பற்றுங்கள். நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அவர் உங்கள் முயற்சிகளை ஆசீர்வதிப்பார், உங்கள் பாதைகளை செம்மைப்படுத்துவார். மேலும் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் பிறருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தின் கருவியாக மாறி உன்னதமான வாழ்க்கை வாழ்வீர்கள்.